ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இடங்க பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பித்தளை சாமான், காப்பர் சாமான், பூஜை பொருள், அதே போல் சில்வர் பொருள், இது எல்லாமே இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க. ரொம்ப பளிச்சுட்டு இருக்குங்க. இது ரொம்ப தங்கம் போல் மின்னுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல் ஸ்க்ரப்பு, நார் எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ன்னு தேய்க்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பூஜை சாமான் பாருங்கள், க்ளீன் பண்ணாமல் அப்படியே நான் வச்சுருக்கேங்க. ஒரு பிளேட்டுக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேங்க. உங்ககிட்ட எவ்வளோ பூஜை சாமான் இருந்தாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா பாதி லெமன் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். மிச்ச பாதி நான் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். ஒரே ஒரு பாதி லெமன் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த லெமன் தூள் அந்த தட்டுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஈனோ பவுடர் எடுத்துருக்கேங்க. ஈனோ பவுடர் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிச்ச பாதி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டுமே நல்லா ஒன்று சேர்ந்த அளவுக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பூஜை சாமானை நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த எண்ணெய் தன்மை எல்லாமே அப்படி இருக்குங்க. நான் எதுவுமே துடைக்கல, அதனால அப்படியே நான் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னுட்டு. இப்போ எல்லா பூஜை சாமானுமே நீங்களே பார்த்துருப்பீங்க. இதை நம்ம ஸ்க்ரப்பு, நார் எதுவுமே இல்லாமல் தேய்ச்சி க்ளீன் பண்ண போகிறோங்க. அதுக்காக நீங்கள் லெமன் தோல் வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த லெமன் தோலை நீங்கள் எடுத்துக்கோங்க. லெமன் தோலை எடுத்துகிட்டு கொஞ்சமாக நீங்கள் கரைச்சி வச்ச லிக்விடை எடுத்து தொட்டு அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நீங்கள் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விடும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. நல்லா சீக்கிரமாக அழுக்கி விட்டுருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் எப்பவும் போல் பாத்திரம் தேய்க்கிறீங்களா அதே மாதிரி நீங்கள் தேய்ச்சா போதுங்க. இதே மெத்தடில் நான் எண்ணெய் பிசுப்பான பாத்திரம் எல்லாமே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதே போல் பூஜை பாத்திரமும் நல்லா எண்ணெய் பசையாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். எண்ணெய் பசை கொஞ்சம் கூட இருக்காது. அதே போல் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. பாருங்க, நம்ம எல்லா பூஜை சாமானுமே அதே லிக்விடை வச்சு நம்ம நல்லா தொடச்சிட்டுங்க. தொடச்சிட்டு அந்த லெமன் தோல் இருக்குங்களா, அதை அப்படியே ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம இன்னொரு பொருள் ஆட் பண்ணிக்கலாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சபீனா பவுடர் 1 டீஸ்பூன் போல் மட்டும் எடுத்துருக்கீங்க. உங்ககிட்ட சபீனா பவுடர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் பாத்திரம் கழுவுற சோப்பு, அப்படிலாம் துணி சோப்பு, ஷாம்பு, துணி பவுடர் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. அந்த லெமனை கொஞ்சமாக நீங்கள் எடுத்து அந்த சபீனா பவுடர் தொட்டு நீங்கள் பூஜை சாமான் ஃபுல்லாகவே நீங்கள் சும்மா பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் தேய்க்கும் போது நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுங்க. ரொம்ப பளிச்சுன்னு ஆகிறத நீங்களே உங்கள் கண் கூட பார்க்கலாங்க. இதே போல் நம்ம எல்லா பூஜை சாமானுமே க்ளீன் பண்ணிக்கலாங்க. இதே மெத்தடில் நீங்கள் சில்வர், காப்பர், பித்தளை எது வேணாலும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்க போகிறேங்க. பாருங்கம்மா, முன்னாடி பின்னாடி எல்லா சைடுமே நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த சபீனா பவுடர் தொட்டு லெமனை இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டால் மட்டும்தாங்க ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்குங்க. அதே போல் ரொம்ப நேரம் நீங்கள் கேட்கணுன்னு அவசியமே கிடையாதுங்க. வெறும் 5 நிமிஷம் போதுங்க பூஜை சாமான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுறதுக்கு. அதிக நேரமும் நமக்கு தேவையே கிடையாதுங்க. பாருங்கம்மா, அதே போல் என் கையில் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம பூஜை சாமான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை அந்த தட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. அடுத்த நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி நான் கழுவி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. அதே போல் அந்த அழுக்கு எல்லாம் நீங்களே பாருங்க அந்த தட்டுக்குள்ள இருக்குங்க. எவ்வளோ பிரைட்டாக நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க, தங்கம் போல இருக்குங்க. இப்போ இந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவே நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த தண்ணி ஃபுல்லாகவே எடுத்து ஊற்றிடணுங்க. அதுக்கு முன்னாடி லைட்டாக மட்டும் நான் கழுவி எடுத்து வச்சுக்கிறேங்க, தண்ணி இல்லாமல். பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு. இப்போ அந்த தண்ணியை ஊற்றிட்டுங்க. பூஜை சாமான் ஃபுல்லாகவே அதே பிளேட்டில் வச்சுட்டேன். வேற ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வந்துட்டுங்க. இப்போ நம்ம பூஜை சாமான் ஃபுல்லாகவே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதே போல் அந்த பிளேட் வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த பிளேட்டையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ நம்ம ஒவ்வொரு பூஜை சாமான் ஃபுல்லாகவே இந்த தண்ணிக்குள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கம்மா எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு ரொம்பவே க்ளீனாக ரொம்ப நீட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நிறைய கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே போல் நல்லா பளிச்சுனுமே இருக்குங்க. இப்போ இதே போல் நம்ம எல்லா பூஜை சாமானும் எடுத்து வச்சுக்கலாங்க பிளேட்டுக்குள்ளேயே. நான் பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம வீட்டில் நார்மல் லைட் இருக்கு இல்லையா, அந்த லைட் வெளிச்சத்தில் தாங்க வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம அந்த தண்ணியை ஒரு ஓரம் வச்சுட்டுங்க பூஜை சாமான் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிட்டுங்க. 3 பொருள் இருந்தால் போதுங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிடலாங்க. எப்போவுமே ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. காட்டன் துணி எடுத்துகிட்டு நீங்கள் பூஜை சாமான் ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல். எதுக்காக நம்ம காட்டன் துணியில் துடைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை சாமான் ஈரம் இல்லாமல் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா பூஜை சாமானுமே தொடச்சிட்டோம். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்குங்க. இப்போ அந்த காட்டன் துணியை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பூஜை சாமானை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டுங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, இது நம்ம வீட்டு வெளிச்சிருந்தாங்க. நார்மலாக இதுக்குன்னு எந்த லைட் நான் யூஸ் பண்ணலைங்க. நான் அதுக்கப்புறம் லைட் வெளிச்சத்தில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். உங்கள் வீட்டில் பூஜை சாமான் இருக்கிறீங்களா, கண்டிப்பாக இப்போவே க்ளீன் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு. உங்களுக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. நீங்கள் அதே போல் கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம எண்ணெய் பசுப்போடு வச்சோம், ஆனால் ரொம்ப பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்க. இப்போ நான் லாஸ்ட்டில் லைட் வெளிச்சத்தில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பிரைட்டாக எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு நீங்களுமே நம்ப மாட்டீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் தன்மை எதுவுமே இல்லைங்க. இப்போ பாருங்கள் நான் லைட் வெளிச்சத்தில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னுட்டு. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களுமே இப்போவே செஞ்சு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 20 நாள் வரைக்குமே கலர் மாறாமல் அப்படியே இருக்குங்க. நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.